நம்ம எல்லாருமே இன்னைக்கு சங்கீதம் 19 இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்க போறோம். நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துப்போம். சங்கீதம் 19 முதல் வசனத்திலிருந்து 6 வசனங்கள் வரைக்கும் தேவனுடைய படைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை நம்ம 2 பிரிவா நாம் பிரிச்சு நாம் இந்த வாசத்தை அறிந்து கொள்ள முடியும். முதல் பகுதி தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும், 2வது பகுதி தேவனுடைய வார்த்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறது. 2வது தேவனுடைய வார்த்தையும் தேவனுக்கு சாட்சியா இருக்கு. தேவனுக்கு 2 சாட்சிகள் உண்டு. ஒன்று தேவனுடைய சிருஷ்டிப்பு, இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய சிருஷ்டிப்பின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இந்த அதிகாரத்திலே நாம் வாசத்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நான் முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் இந்த முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தீர். அது தன் மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுறை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த 6 வசனங்கள்ல தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். வானம், பூமி, சூரியன், இவைகளை பற்றியெல்லாம் நாம் இதில் பார்க்கிறோம். அவைகளுக்கு சத்தம் இல்லை, அவைகளுக்கு பேச்சும் இல்லை. ஆனாலும் அவைகள் மூலமாய் ஒரு செய்தியை தேவன் நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அதாவது இந்த வானம், பூமி, தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, இவைகளை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். வானங்கள் சொல்லுது, எங்களை படைத்த தேவன் அவர் எவ்வளவு மகிமையுள்ள தேவன், அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவைகள் பேசாமலேயே, அவைகள் சத்தம் இல்லாமலேயே தேவனை நமக்கு என்ன பண்ணுகிறதா, அது வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எங்களை படைத்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி தேவனுடைய மகிமையை அவைகள் என்ன பண்ணுது, வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஸோ இந்த தேவன் படைத்த இந்த படைப்புகள் மூலமாக தேவனுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சூரியனை பாருங்க. நம்ம சமீபத்தில் சபையாய் நம்ம ஒரு சகோதரனுடைய திருமணத்துக்காக போக வேண்டியது இருந்தது. நம்ம கடந்த நாட்களில் ஒரு 3-4 நாள் அங்கே தான் போயிட்டு வந்தோம் கொஞ்சம் பேர். அது கிட்டத்தட்ட ஒரு கேரளா மாநிலத்தினுடைய அந்த தொடங்குற இடத்துல தமிழ்நாடு மாநிலம் முடிகிற இடத்துல அவருடைய கிராமம் இருக்குது. அந்த இடத்துல அவருக்கு கூடியிருக்கிறார். அவருடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கேருந்து கேரளா மாநிலம் ஆரம்பிச்சிடுது. அவங்க இருக்கிறது தான் அந்த தமிழ் மாநிலத்தினுடைய அந்த எல்லை முடிவில் அவங்க அந்த சகோதரனுடைய வீடு இருக்கு. அவர் அந்த கேரள மாநிலத்தினுடைய அந்த ஆரம்ப அந்த பகுதியில் தான் அவருடைய திருமணத்தை அவர் வச்சிருந்தாரு. நம்ம அந்த திருமணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரிய உதயமாகிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் நம்ம இங்கேருந்து அந்த கன்னியாகுமரி அந்த எக்ஸ்பிரஸுக்கு போனதுனால அந்த இடத்துல இறங்கி எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, சூரியன் உதயமாகிறது அந்த இடத்துல
அது நல்ல பார்க்கலாம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு முறை அதை நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு போனதுனால அங்கே இறங்கி அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு எல்லாரும் அங்கே போனால் அங்கே ஏராளமான ஜனங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சூரியன் உதயமாகிறத பார்க்கறதுக்கு ஏராளமான ஜனங்கள் அதை வரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 6 மணி ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் உதயமாகும் போல தெரியுது. அதுக்கு முன்னாடியே வந்து ஜனங்க வரிசையா எப்ப உதயமாகும்னு காத்திருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சூரியனை 1000 சூரியனை படைக்க முடியும் தேவன். இந்த சூரியன் எல்லாம் எதை சொல்லுது? எங்களை படைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். எங்களை இயக்குகிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவரை தான் நாம் தொழுது கொள்ளணும், அவரை தான் நாம் ஆராதிக்கணும், அவரை தான் நாம் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேவனை பற்றி அவைகளெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனா ஜனங்க படைத்த அந்த தேவனை, சிருஷ்டித்த தேவனை விட்டுட்டு சூரியனையே தேவனை போல ஆராதிக்கிற ஜனங்கள் ஏராளமான ஜனங்களாக இருக்கிறாங்க. அநேகர் அந்த சூரியனை நமஸ்கரித்தா நமக்கு நன்மை நடக்கும், அந்த சூரியனை பார்த்துட்டு போனா நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று சொல்லி, ஏன்னா இவைகளெல்லாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது, இவைகளெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இந்த மலைகளெல்லாம் நாங்க பார்த்தோம், இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தோம், இவைகளெல்லாம் பார்க்கறதற்கு ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இவைகள் மூலமாய் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை இவைகளெல்லாம் நமக்கு வாய் திறந்து பேசாமலேயே, சத்தம் இல்லாமலேயே, எதுவுமே அவைகளெல்லாம் நமக்கு சொல்லாமலேயே அவைகளெல்லாம் என்ன நமக்கு வெளிப்படுத்துது? எங்களை சிருஷ்டித்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இவைகளே இவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்னா இவைகளை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர், எவ்வளவு அற்புதமானவர். இவைகளெல்லாம் பார்க்கிறதற்கு ஒரு அசாதாரணமான ஒரு காரியங்களா இருக்குது. இவைகளெல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்குது. மலைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, எங்களை படைத்த தேவன், எங்களை சிருஷ்டித்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், அவர்தான் எல்லா மகத்துவத்துக்கும் உரியவர்னு சொல்லி கொடுக்குது. ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க? இவைகளை சிருஷ்டித்த அந்த தேவனை விட்டுட்டு இவைகளையே ஒரு தெய்வத்தை போல ஆராதிக்கிற ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இவைகளையே தேவனை போல என்ன பண்றாங்க? எடுத்துக்கொள்றாங்க. ஏன்னா தேவன் பார்க்க முடியாதவரா இருக்கிறதுனால தேவன் சிருஷ்டித்த இந்த ஆச்சரியமான, அற்புதமான, பிரம்மாண்டமானதை எல்லாம் பார்த்து இவைகளையே நமஸ்கரிக்கிறவர்களால் ஜனங்கள் என்ன பண்றாங்க? மாறிடுறாங்க. ஆனா தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் நமக்கு ஒண்ணு சொல்லிக் கொடுக்குது, நாங்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. இவ்வளவு ஆச்சரியமாகவும் இவ்வளவு அற்புதமாகவும் சிருஷ்டித்த எங்களை சிருஷ்டித்த தேவன் தான் யாரு? ஆராதனைக்குரியவர். அவரை தான் மகிமைப்படுத்தணும், அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நமக்கு அவைகளெல்லாம், தேவனை பற்றி நமக்கு அவைகளெல்லாம் என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. ஆனா மனுஷங்க இவைகளை சிருஷ்டித்த தேவனை அறிந்து கொள்வதற்கு பதிலாக, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக, தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக தேவனுக்கு சமமாக தேவனுடைய சிருஷ்டிப்பை எல்லாம் தொழுது கொள்ளுகிற அளவுக்கு தங்களுடைய சிந்தைகளினாலே அவர்கள் வீணர்களாக அவங்க மாறி போயிடுறாங்க. எவ்வளவோ ஜனங்கள் அந்த சூரியனை நமஸ்கரிக்கிறதுக்காக காத்துக்கின்னு இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் அந்த சூரிய உதயத்தை பார்த்து அவைகளெல்லாம் தேவனுக்கு சமமாக எண்ணி அவைகளை ஆராதித்து அவைகளின் மூலமாக ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அவ்வளவு கூட்டமாக வட மாநிலங்கள் இருந்தும் தமிழ் மாநிலங்கள் இருந்தும் இப்படி பல தரப்பட்ட இடங்கள்ல இருந்து ஜனங்கள் அங்க கூடுறாங்க. உண்மையாகவே அந்த அந்த உதயம் என்பது பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு. அது கொஞ்ச நேரம் தான் உதயமாயி மறையுது. ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக அது இருக்கு. இந்த 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 வசனங்கள் கூட நாம் அந்த சூரிய குறித்து, அந்த உதயமாகிறது குறித்து நாம இதுல பார்க்கிறோம். இந்த சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த சூரியன் என்ன பண்ணுது? அது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த சூரியன் மூலமாக தேவனுடைய செய்தியை, இந்த சூரியன் தேவனை பற்றி ஒரு செய்தியை அது வாய் திறந்து பேசாமலேயே அது எல்லாருக்கும் அதை என்ன பண்ணுது?
அறிவிக்கிறது. சகோதரர், நீங்களும் நானும் நமக்கு நல்ல பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, இப்படிப்பட்டவர்களாக நம்ம சூரியனை காட்டிலும், கோள்களை காட்டிலும் இன்னும் அற்புதமாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு தேவன் சிந்திக்கக்கூடிய ஒரு மனதை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறோமா? தேவனை குறித்து உணர்வடைந்திருக்கிறோமா? வாய் திறந்து பேசாத இந்த தேவனுடைய படைப்பே தேவனை அறிவிக்கிறது என்று சொன்னால், நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய மகிமையும் வல்லமையையும் தேவனையும் நாம் என்ன பண்ணோம்? நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே தேவன் தான் நம்முடைய ஆராதனைக்குரியவர். தேவனை தான் நாம் தொழுது கொள்ளணும். தேவன் இல்லை என்று சொல்லி ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது. அப்படி தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்திருக்கிறீங்களா? சங்கீதம் 14 முதல் வசனம் பாருங்க. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் நமக்கு தேவனை குறித்து வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் ஆராதிக்கத்துக்கு தகுதியானவர், அவர்தான் மகிமைக்கு தகுதியானவர், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், ஆராதனைக்குரியவர், அவரை தான் மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி வாய்களை திறந்து சத்தமிடாமலே பேசாமலேயே தேவனை குறித்து நமக்கு என்ன பண்ணுது? அறிவிக்கிறது. ஒரு மனுஷனும் கூட தேவன் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி முதலாவது தேவன் சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டிப்பு. சூரியனை பாருங்க, வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, கடலை பாருங்க, தேவனுடைய படைப்பு பாருங்க, நட்சத்திரத்தை பாருங்க. இவைகளெல்லாம் பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு என்று சொல்லி இவைகளெல்லாம் ஓயாமல் தேவனை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஒருவர் கூட தேவன் இல்லை என்று சொல்லவே முடியாது. போக்கு சொல்ல இடமே இல்லை. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சங்கீதம் 10வது அதிகாரத்துல 4வது வசனம். துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். தேவனை தேடி தேவனை அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த ஒருவன் அப்படி செய்யாதவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அவ்வளவு கர்வம் உள்ளவன், அவ்வளவு பெருமையுள்ளவன். தேவன் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிப்பை எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு வல்லமையான, இவ்வளவு அற்புதமான, இவ்வளவு ஆச்சரியமான இவைகளெல்லாம் பார்த்துவிட்டு தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பானால் அவன் அவ்வளவு கர்வம் உள்ளவன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது. ஏனென்றால் கர்வம் உள்ளவன் தேவனை அவன் என்ன பண்ண மாட்டான்? அவன் தேட மாட்டான். இன்னும் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. சகோதர, தேவன் இல்லை என்று சொல்லி ஒருவன் சொல்வானானால் அவன் அவ்வளவு பெருமையுள்ளவனாக இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். அவன் அவ்வளவு கர்வம் உள்ளவனாக இருக்கிறான். கர்வம் உள்ளவன் தான் தேவன் இல்லை என்று சொல்லுவான். தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய வெளிப்படையான ஒரு சாட்சி இருக்கும் பொழுது, தேவன் இருக்கிறார் என்று சூரியன் சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வானங்கள் சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார் என்று நட்சத்திரங்கள் சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார் என்று கடலும் கடல் அலைகளும் சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார் என்று காற்று சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார் என்று மழை சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார் என்று மின்னல் சொல்லுகிறது. இப்படி தேவனுடைய படைப்புகள் எல்லாம் வாய் திறந்து பேசாமலேயே இவைகளெல்லாம் தேவன் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர்தான், அவரை தான் நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவர்தான் ஆராதனைக்குரியவர் என்று சொல்லி எல்லாம் இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது மனிதன் தேவன் இல்லை என்று சொல்வானானால் அவன் அவ்வளவு கர்வம் உள்ளவனாக இருக்கிறான். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அநேகர் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள், தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் வல்லமையாய் இருக்கிறதுபடியினாலே காற்றடிக்கும் பொழுது அந்த காற்று அவ்வளவு பலமாக இருக்கிறது. காற்றடித்த உடனே அந்த காற்று அவ்வளவு பெரிய சேதத்தை உண்டு பண்ணி விடுகிறது. சோ இந்த வல்லமை எல்லாம் பார்த்து விட்டு தேவனுடைய படைப்புக்கு இருக்கிற அந்த வல்லமை,
மழையினுடைய அந்த வல்லமை, காற்றினுடைய அந்த வல்லமை, சூரிய வெளிச்சத்தினுடைய அந்த வல்லமை, இந்த வல்லமையெல்லாம் பார்த்துவிட்டு இவைகளையே தேவன் என்று சொல்லி இவைகளை தேவனுக்கு சமமாக்கி தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக அநேகர் இந்த பூமியில மாறிவிடுகிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் சொல்லுகிற ஒரே செய்தி, எங்களை ஆராதிக்க கூடாது, நாங்கள் தேவன் அல்ல, எங்களை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர்தான் மகிமைக்குரியவர், அவரை தான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆகவே தேவன் இல்லை என்று சொல்லி ஒருத்தர் கூட மறுக்க முடியாது. தேவன் இல்லை என்று சொன்னால் மதிகட்டவன் தான் தேவன் இல்லை என்று சொல்லுவான் என்று சொல்லி தெளிவாக தேவனுடைய வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். இதே சங்கீதம் 53 முதல் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. சகோதரா, தேவன் இல்லை என்று சொல்லி ஒருவன் சொல்வானானால் அவன் மதிகெட்டவன் என்று சொல்லி, அவன் மதிகேடன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பிரதானமான சாட்சி தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவன் படைத்தவைகள். இவைகளெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு நாம் வெளியில எங்கேயாவது சுற்றுலா போலாம்னு சொல்லி நாம் போகிறோம். அப்படி போறது தவறு இல்லை. எல்லா ஜனங்களை போல நாம் இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் சுற்றுலாவுக்கு போலாம், சுற்றி பார்க்கலாம், தேவனுடைய படைப்புகள் எல்லாம் பார்க்கலாம், அருவியை பார்க்கலாம், கடலை பார்க்கலாம். இவைகளின் மூலமாக தேவன் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ளவர் என்கிற ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவைகளெல்லாம் பார்த்து இன்னும் தேவனை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் என்ன பண்ணோம்? நாம் மாற வேண்டும். ஏதோ நம்மிடத்துல பணம் இருப்பதனாலே நாம் போய் சுற்றி பார்க்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இவைகளெல்லாம் அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னிடத்திலே பணம் இருப்பதன் மித்தமாகவும் வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம் எங்கேயாவது இந்த மாதிரி இடங்களை எல்லாம் போய் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லியும் போய் செலவு செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி போகக்கூடாது. நாம் ஒரு இடத்திற்கு போவதோ, ஒரு இடத்தை சுற்றி பார்ப்பதோ, இவைகளின் மூலமாக தேவனை குறித்து இன்னும் அதிகமாக நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். தேவனை தியானிக்கணும். அருவியை பார்க்கும் பொழுது தேவனை இன்னும் அதிகமாய் நாம் தியானிக்கணும். மலைகளை பார்க்கும் பொழுது தேவனை இன்னும் அதிகமாய் பார்க்கணும். ஆச்சரியமாக தேவன் இவைகளை எல்லாம் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? சிருஷ்டித்திருக்கிறாரே. இவைகளே நமக்கு ஆச்சரியமாக இருக்குமானால் இவைகளை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர், எவ்வளவு அற்புதமானவர். இவைகளை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய தேவைகளை அவரால் சந்தித்திட முடியாதா? நமக்கு உதவி செய்திட முடியாதா? ஒரு சூரியனை சிருஷ்டித்து இயக்குகிற ஆண்டவர், கோள்களை சிருஷ்டித்து இயக்குகிற ஆண்டவர், மலைகளை சிருஷ்டித்து பாதுகாக்கிற ஆண்டவர், கடலை காற்றையும் சிருஷ்டித்து இவைகளை ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் நம்மை நடத்த மாட்டாரா? நம்மை சிருஷ்டித்தவர் அவர்தானே, நமக்கு சுவாசத்தை கொடுத்தது அவர்தானே. நாம் இன்னைக்கு ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்த அந்த சுவாசத்துல தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில என்ன பண்ணிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம், ஆதாமினுடைய அந்த நாசியின் சுவாசத்துல அவர் ஊதினார் என்று சொல்லி அப்பொழுது அவன் என்ன பண்ணான்? உயிர் பெற்றான். இன்றைக்கு நாம் உயிர் வாழ்கிறோம் என்று சொன்னால் தேவன் கொடுத்த அந்த சுவாசத்துல தான் நாம் என்ன பண்றோம்? நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இல்லைன்னு சொல்லி ஒருவர் கூட நாம் சொல்லக்கூடாது. இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய் தேவனை நாம் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். இன்னும் அதிகமாய் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாறணும். ஆகவே நாம் இந்த முதல் பகுதியில நாம் வாசித்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவனை பற்றி நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லுகிறது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறது. தேவன் தான் எங்களை எல்லாம் ஆண்டு வழிநடத்துகிறார் என்று சொல்லுகிறது. சிருஷ்டித்தவைகளை ஆராதிக்க கூடாது, சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று இப்படி தேவனை குறித்து இவைகள் எல்லாம் வாய் திறவாமலேயே, சத்தம் இல்லாமலேயே
பேசாமலேயே நமக்கு இவைகள் எல்லாம் என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துது. ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். ரோமர் முதல் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் முதல் அதிகாரம் 19வது வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, அவருடைய நித்திய எல்லா காரியங்களையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறவைகள் தேவனை குறித்து என்ன பண்ணுதான், அறிவிக்கிறது. தேவனே இதை செய்திருக்கிறார், தேவனே இதை எல்லாம் சிருஷ்டித்து இவைகளின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் இல்லை என்று சொல்லி ஒருவர் கூட தேவனை என்னால் அறிந்து கொள்ள முடியல, தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமில்லை. இன்னும் கீழே பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரங்களும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. 23, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய மகிமையை எந்த ஒரு மனுஷ ரூபத்திற்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவரை போய் ஒரு ரூபத்தில் வரைந்து அவருக்கு போய் ஒரு படத்தை வைத்து இவர்தான் தேவன், இவரை நமஸ்கரிக்கணும் என்று சொல்லி அவைகளை நமஸ்கரிக்கிறது அது தேவனுக்கு விரோதமான பாவம். அது பறவைகளுக்கோ மனுஷர்களுக்கோ தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கோ தேவனை என்ன பண்ணக்கூடாது, சமமாக்க கூடாது. இந்த மாதிரி உலகத்தை 1000 உலகத்தை தேவனால் சிருஷ்டிக்க முடியும். இந்த மாதிரி சூரியனை 1000 சூரியனை தேவனால் சிருஷ்டிக்க முடியும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையை சூரியனுக்கோ அவருடைய வல்லமையை தேவன் சிருஷ்டித்த எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கோ நாம் சமமாக்க கூடாது. இவைகளின் மூலமாக தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். தேவனை நாம் தியானிக்கணும். இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி தேவனை பற்றி அவைகள் சொல்லுகிறது. தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை சொல்லுகிறது. தேவன் எவ்வளவு மகிமை நிறைந்தவர் என்பதை சொல்லுகிறது. தேவன் எவ்வளவு அற்புதமானவர், ஆச்சரியமானவர் என்பதை சொல்லுகிறது. தேவனுக்கு சாட்சியாக இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்லி போக்கு சொல்லுவதற்கு இடமே இல்லை. தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை தேவனுக்கு சமமாக்கவே கூடாது. தேவனுக்கு நாம் சமமாக்குவோமானால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்முடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது, நம்முடைய இருதயம் உணர்வில்லாமல் இருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நம்முடைய இருதயம் இருளடைந்தும் உணர்வில்லாதவர்களாகவும் நம்முடைய சிந்தனைகளினாலே நாம் வீணர்களாக மாறி போனபடியினாலே தான் தேவனை தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு என்ன பண்றோம், சமமாக்குறவர்களாக இருக்கும். சகோதரா, தேவனுக்கு சமமானவர் தேவன் மட்டும்தான். தேவனுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நிகராக்க கூடாது. எந்த ஒரு உருவத்தையோ மனுஷ உருவத்தையோ தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் கூட தேவனை போல ஜனங்களுக்கு தங்களை காண்பித்து தேவனுடைய ஸ்தானத்தை பற்றி கொள்ளுகிற அந்த ஒரு வஞ்சனைக்கு போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே, அற்புதங்கள் நடக்கிறபடினாலே, அங்கே ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறபடினாலே, ஜெபிக்கிறதுனாலேயும் சுகம் பெற்றுக் கொள்கிறபடினாலேயும் அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்களை தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவரையில் ஜனங்கள் எல்லாம் ஒரு தேவனை போல பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வஞ்சிக்கப்படுகிற ஒரு அபாயம் நமக்கு இருக்கிறது. நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும்.
வரத்தை பெற்றவர்கள், பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள், ஒரு சிலரை காட்டிலும் சிலர் அதிகமாய் படித்து ஒரு பெரிய அறிவுள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். இவைகளெல்லாம் நம்மை கர்வமாக்கி, இவைகளெல்லாம் நம்மை பெருமையாக்கி, நான் தான் என்று சொல்லி தேவனுடைய ஸ்தானத்துக்கு நாம் எடுக்கிற அளவுக்கு நம்மை வஞ்சிக்க கூடியதா இருக்கிறது. நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எதையும் நாம் பெரிதாக எண்ணக்கூடாது. இவைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணுமே தவிர இவைகளெல்லாம் நாம் பெரிதாக நாம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. தேவன் தான் நமக்கு பெரிதாக இருக்க வேண்டும். ஆகவே சங்கீதத்தினுடைய அந்த முதல் பகுதி தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். இன்னொரு அடுத்த பகுதியில நாம் அந்த பகுதியை கொஞ்சம் நாம் வாசிக்க போறோம். சங்கீதம், மறுபடியும் சங்கீதத்தை நாம் எடுத்துப்போம். சங்கீதம் 19 7வது வசனத்திலிருந்து. தேவனுடைய படைப்பு மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையும் தேவன் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து எதையும் சொல்ல முடியாது. தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து செய்திகள் இருக்கு. தேவன் இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் இந்த வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு எந்த விதமான செய்தியும் இல்லை. உங்களுக்கு சொல்றதுக்கு இதிலிருந்து எந்த செய்தி இல்லை. தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பே தேவன் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியா இருக்குது. நான் தேவன் இல்லை என்று சொல்லி என்னுடைய கர்வத்தினாலே நான் சொல்ல முடியும். என்னுடைய பெருமையின் நிமித்தமாக நான் தேவன் இல்லை என்று சொல்லி சொல்ல முடியும். அப்படி நான் தேவன் இல்லை என்று சொல்வேனானால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து எந்த செய்தியும் இல்லை. சகோதரா, தேவனுடைய சிருஷ்டிப்பு மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இந்த சிருஷ்டிப்பை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். படைத்தவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எதற்காக நம்மை சிருஷ்டித்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனை குறித்த சாட்சி என்று சொல்லும் பொழுது அடுத்து தேவனுடைய வார்த்தை, அதை தான் நாம் கீழே 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. 8வது வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. சகோதரா, தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தமானது. தேவனுடைய கற்பனைகள் பரிசுத்தமானது. அவைகள் தூய்மையானது. அவைகள் நமக்கு எந்த அளவுக்கு நன்மையை பயக்கக்கூடும் என்பதை எல்லாம் நீங்கள் வாசித்தீர்களானால் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். கீழே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. 10வது வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து தெளிதேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சகோதரா, தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு சுத்தமானது, எவ்வளவு தூய்மையானது. ஒரு தேனை போல, தெளிதேனை போல அவைகள் அவ்வளவு மதுரமானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னிலும் மிகுந்த பசும்பொன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு விலையேறப்பட்டது. சகோதரா, தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு, தேவன் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு எப்படி நீதியாய் நாம் தேவனுக்கு முன்பதாக நீதியாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை தான்
தேவனுக்கென்று நாம் ஒரு விலையேற பெற்றவர்களாக நாம் இந்த பூமியில வாழ்வதற்கு உதவி செய்திட முடியும். ஆகவேதான் தேவன் தன்னுடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய வார்த்தை, இவைகள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில அதிகமான நேரங்களை நாம் செலவு செய்யணும் சகோதரன். தேவனை பற்றி நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளணும்னா, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தாழ்மையா இருக்கணும். நாம் தாழ்மையா இருந்து, தேவனே நீர் சர்வ வல்லமை உள்ளவர், உம்முடைய வல்லமைக்கு ஒப்பாக எதையும் சமமாக்கிட கூடாது, உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ளணும், நீர் என்னை சிருஷ்டித்த நோக்கத்தை, நீர் விரும்புகிற அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துடணும்னு சொல்லி, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கணும்னு சொல்லி, சகோதரா நீ தேவனுடைய வார்த்தையிலே அதிகமான நேரத்தை செலவு செய்வாயானால், தேவனுக்கென்று ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த பூமியில நாம் வாழ்ந்துட முடியும். தேவன் இருக்கிறார் என்று சொல்லி சொல்வது மட்டுமல்ல, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கீழாக நான் இன்னும் வாசிக்கிறேன். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தேவனுடைய வார்த்தைகள் உங்களை எச்சரிச்சிருக்கா? தேவனுடைய வார்த்தைகள் நம்மை எச்சரிச்சிருக்கா? நீ இந்த மாதிரி வாழணும், ஆனா நீ இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நீ வாழல. தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்காக நீ தேவனை தேடணும், தேவனுடைய உதவியை நீ தேடணும். நீ இன்னும் தாழ்மையாகணும், நீ மனம் திரும்பணும், உனக்கு இன்னும் விசுவாசம் தேவை. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம எச்சரிச்சிருக்கா? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் எச்சரிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் என்னை எச்சரித்தது. இன்னும் கீழே வாசி ரொம்ப நல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. சகோதரா, தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கணும். வாசிக்க முடியாதவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்து கொள்ளணும். நாம் வாசித்தாலும் கேட்டு அறிந்து கொண்டாலும் அதனுடைய முடிவு என்னன்னா, அதை நாம் கை கொள்ளணும். அதுதான் அதனுடைய நோக்கம். வெளிப்படுத்தின விசேஷத்துல இதை நாம் தெளிவா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகள் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான். தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் தேவன் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவைகளை வாசிக்கணும், அவைகளை நாம் கேட்கணும், அதற்கு பிறகு அவைகளை நாம் என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். கை கொள்வதற்காக தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம், கை கொள்வதற்காக தான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நாம் கேட்டு வாசித்தும் கை கொள்ளாமல் போனால், நான் வேதத்தை வாசித்தேன், நான் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லி இவைகளை நாம் வைத்துக்கொண்டு நம்மை மேன்மையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அவை கை கொள்ளாமல் போனால் அவைகளினாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை கை கொள்கிறதினாலே மிகுந்த பலன் உண்டு. நான் இன்னும் அந்த கொஞ்சம் வசனங்களை நான் வாசித்துறேன். சங்கீதம் 19:12 வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சகோதரன், நம்முடைய தவறுகளை, நம்முடைய பிழைகளை, நாம் செய்கிற பாவங்களை நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய பிழைகளை உணரணும் சகோதரா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சகோதர, தேவனுடைய வார்த்தைகளை எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்? நம்மை எச்சரிப்புக்காக தேவன் நம்மை கொடுத்திருக்கிறார். நம்மை எச்சரிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிழைகளை எல்லாம் நாம் உணர வேண்டும். இன்னும் அற்புதமான
வசனம் கடைசியா 13, 14. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் சுத்தமானதினால் சுத்தமாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். எப்படி பாவத்துக்கு நீங்களாகி இருக்க முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. துணிகரமான பாவங்களுக்கு என்னை என்ன பண்ணும்? நான் துணிகரமாய் பாவத்தை செஞ்சிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி மறுபடியும் பிறந்தன்னு சொல்லி நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி துணிகரமாய் நான் பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. துணிந்து பாவத்தை நான் செய்யக்கூடாது. பாவத்தை செய்கிற ஒரு துணிவு எனக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நாம் விருப்பமானால் உண்மையாகவே நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் மனம் திரும்பணும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் பாவமே செய்ய மாட்டோம் என்பதல்ல. வேதத்திலே சிலர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறாங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்படியானால் இனிமே நான் பாவமே செய்ய மாட்டேன் என்பதா அதனுடைய பொருள் அல்ல. துணிந்து நான் பாவம் செய்ய மாட்டேன். விரும்பி நான் பாவத்தை செய்ய மாட்டேன். வேணும்னா போய் நான் பாவம் செய்ய மாட்டேன். தவறி நான் பாவத்தை செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் தவறி நான் பாவத்தில் விழ முடியும். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் யார்? நீதிமான் ரட்சிக்கப்பட்டவன், மறுபடியும் பிறந்தவன். அந்த நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 தரம் விழுறதுன்னா என்ன அர்த்தம்? துணிந்து போய் பாவத்தில் விழுறதா? துணிகரமாய் போய் பாவம் செய்யறதா? விருப்பத்தோடு போய் பாவம் செய்யறதா? தவறி நான் பாவத்தில் விழுந்து விடுவது, தவறி நான் பாவம் செய்கிறேன். அப்படி தவறி பாவம் செய்கிறவன் அவன் என்ன பண்ணுவானா? உடனே அவன் எழுந்திருப்பான். அந்த பாவத்திலேயே அவன் படுத்துக் கொண்டிருக்க மாட்டான். விழுந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்? இந்த பாவத்திலே எழுந்துருவான். உடனே எழுந்துருவான். தவறி விழுந்திருக்கிற அப்படின்னால விருப்பம் இல்லாமல் விரும்பி அந்த பாவத்தை செய்யாமல், துணிகரமாய் பாவத்தை செய்யாமல் தவறி பாவத்தில் விழுந்தபடினால அவன் உடனே அந்த பாவத்தில் இருந்து என்ன பண்ணுவான்? உடனே அவன் எழுந்து. சகோதரன், நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த இடத்துல பார்க்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு ஒரு பாவம்னு சொல்லி தெரியுது எனக்கு. இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த பாவத்தை நான் வெறுக்கணும் என்று சொல்லி நான் அறிந்திருந்தோம். இந்த பாவத்தை நான் போய் துணிகரமாய் அந்த பாவத்தை நான் செய்வேனால் சகோதரர், நாம் அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு என்னை என்ன பண்ணும்? 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் சகோதரர். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கோ அது போலதான் என்னுடைய வார்த்தை. எப்பவுமே நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதாய் அது இருக்கு. என்னுடைய இருதயத்திலே நான் ஒரு மாதிரி இருந்துகிட்டு என்னுடைய வார்த்தையிலே நான் மாய்மாலம் பண்ணி என்னை ஒரு நல்லவனை போல நான் காண்பித்துக் கொள்ளக்கூடாது. என் இருதயம் சுத்தமா இருக்கிறபடினாலே என் வாயின் வார்த்தைகளும் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். என் இருதயத்திலே நான் ஒரு மாதிரியும் என்னுடைய வாயில ஒரு மாதிரியும் நல்ல ஆண்டவரை பாடி ஆராதிச்சுட்டு, நல்ல ஆண்டவரை துதிச்சுட்டு, நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு, நல்ல ஆண்டவர் எனக்கு அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறான்னு பேசிட்டு, சபையில பேசிட்டு, அதற்கு போய் தனிப்பட்ட இடங்களிலே நாம் இருக்கிற இடங்களெல்லாம் போய் நாம் ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரே வாயினால எப்படி துதித்தலும் சபித்தலும் வரும்னு சொல்றாரு. ஒரு ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் புறப்படுமான்னு சொல்றாரு. சபையிலே நான் இப்படி பேசிட்டு, சபையிலே ஜெபிச்சுட்டு, வீட்டுல போய் என்னுடைய வாயின் வார்த்தைகள் தாறுமாறா இருக்கு. என்னுடைய வாயை கட்டுப்படுத்த முடியல, என்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடியல, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் தாறுமாறான வார்த்தைகளா இருக்கு. அப்படியானால் என்னுடைய இருதயம் ஒரு மாதிரியும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு மாதிரி இருக்கு. நான் மாய்மாலம் பண்ணுகிறவனா இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. இது போல நான் ஜெபிக்கணும். என் வாயின் வார்த்தைகளும்
என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் ஒண்ணு போல இருக்கணும் ஆண்டவரே. பிரீதியா இருக்கணும் ஆண்டவரே. நான் பேசுறதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அது எப்படி இருக்கணும்? அது ஒண்ணு போல இருக்கணும். சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு, சபையில ஒண்ணா இருக்கு, வீட்டுல ஒண்ணா இருக்கு, சபையில ஒண்ணா இருக்கு, வேலை செய்யற இடத்துல ஒண்ணா இருக்கு. இங்க நல்ல பாடுற, அங்க போய் என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் தாறுமாறா இருக்கு. என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் தாறுமாறா இருக்கு. என்னுடைய இருதயம் அசுத்தமா இருந்துன்னு என்னுடைய இருதயத்துல நான் பணத்தை ஈச்சிக்கிறவனா இருந்து கொண்டு, என்னுடைய இருதயத்திலே பிறனக்குரியவைகள் எல்லாம் ஈச்சிக்கிறவனா இருந்து கொண்டு, என்னுடைய இருதயத்திலே நான் அசுத்த சிந்தை உள்ளவனா இருந்து கொண்டு, சபையிலே வந்து என்னை ஒரு பக்திமானை போல ஜெபிப்பதும் பாடுவதும் என்னை காட்டிக் கொண்டிருக்க கூடாது. என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கிறபடியினால் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்ன பண்ணும்? சுத்தமா இருக்கணும். இவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது சகோதரா. இந்த வசனத்தை, கடைசி வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும், கோடிட்டு வச்சுக்கணும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? பிரீதியா இருக்கணும் ஆண்டவரே. நான் பேசுறது ஒண்ணு, என்னுடைய நோக்கம் ஒண்ணா இருக்கக்கூடாது. நான் பக்தியா இருக்கிறவனை போல பேசுறேன், ஆனா என் இருதயத்தின் நோக்கம் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? அசுத்தமா இருக்கு. எப்பொழுதுமே பணத்தை குறித்தே நோக்கமா இருக்கேன். எனக்குன்னு பெருமையை தேடுறேன், என்னை பெருசா காண்பிக்கிறேன், என்னை பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் இருதயத்தில் இருக்கிற நோக்கம் ஒரு மாதிரி இருக்கு, என் இருதயத்தின் எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. ஆனா பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கு? அவைகளெல்லாம் ரொம்ப பக்தியா இருக்கிறதை போல பாடுவதும் பேசுவதும் ஜெபிப்பதும் அப்படி இருக்கக்கூடாது. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பிரீதியாய். என் இருதயம் எப்படி இருக்கோ அதுதான் என் வாயின் வார்த்தையோட சம்பந்தப்பட்டதா இருக்கும் ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தைகள் என் இருதயத்தோடு ஒத்து போகக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லாம ஆண்டவர் சொன்ன, உங்கள் வாயினால் என்னை துதிக்கிறீர்கள், உங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமா இருக்கின்ற. அந்த மாதிரி இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியும். நல்ல ஜெபம் பண்ணிட்டு, நல்ல பக்தியாய் பேசிட்டு, நல்ல பக்தியான பிரசங்கங்களை செஞ்சுட்டு, நல்ல ஆண்டவருக்குன்னு காணிக்கை கொடுக்கிறவங்களா இருந்துட்டு என்னுடைய இருதயம் அசுத்தமா இருக்க முடியும். பரிசேயர்கள் அப்படி இருந்தாங்க. பரிசேயர்கள் அப்படி இருந்தாங்க. 2 பேர் ஜெபம் பண்ணதை குறித்து லூக்காவுல வாசிக்கிறோம். பரிசேயன் ஒருவன் ஜெபம் பண்ணான், ஆயக்காரன் ஒருவன் ஜெபம் பண்ணான். பரிசேயன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆண்டவரே, நான் இவனை போல விபச்சாரி செய்யல, இவனை போல நான் கொலைபாதகன் இல்லை, நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன பொய் சொன்னானா? அவன் செய்யாததை சொன்னானா? பரிசேயன் ஜெபம் பண்ணானே, அவன் செய்யாததை சொன்னானா? அவன் செய்தான். கொலை செய்யாமல் இருந்தான், விபச்சாரம் செய்யாமல் இருந்தான், களவு செய்யாமல் இருந்தான், ஓய்வு நாள் தோறும் ஆராதனைக்கு செல்கிறவனாயிருந்தான், காணிக்கை கொடுக்கிறவனாயிருந்தான், தசம பாகம் கொடுக்கிறவனாயிருந்தான், உபவாசிக்கிறவனாக இருந்தான். அத்தனையும் செய்துவிட்டு அவனுடைய இருதயத்திலே அவ்வளவு பெருமை உள்ளவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய இருதயம் அவ்வளவு பெருமை உள்ளதாக, அவ்வளவு அசுத்தம் உள்ளதாக இருந்தது. அந்த மாதிரி இருக்க முடியுமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி நம்புறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஜெபித்தா என் இருதயம் சுத்தமா இருக்கு, நான் பாடுறேன் என் இருதயம் சுத்தமா இருக்கு, நான் காணி கொடுக்கிறேன் என் இருதயம் சுத்தமா இருக்கு, என் என சுத்தமா இருக்கு, என் நோக்கம் சுத்தமா இருக்கு, எனக்குள்ள பெருமை கிடையாது, எனக்குள்ள எந்த அசுத்த எண்ணமும் இல்லை, நான் பணத்தை நேசிக்கிறவனா இல்லை என்று சொல்லி ஒரு மைமாலம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் பக்தியாய் பேசிட்டு, பக்தியா பிரசங்கம் பண்ணிட்டு, பக்தியா பாடிட்டு, பக்தியா துதிச்சுட்டு, உபவாசிச்சுட்டு, காணிக்க போட்டுட்டு, பரிசேயர்களைப் போலவே நம்முடைய இருதயம் அவ்வளவு பெருமையும் அசுத்தமும் நிறைந்ததாக இருக்க முடியும். நம்மை நாமே நாம் சோதித்து அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய லக்கு என்ன? பரிசுத்தம் தான் என்னுடைய லக்கா இருக்கிறதா? நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அனுதின நோக்கமாக இருக்கிறதா? நான் என்னுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கமா இருக்கா? என்னுடைய நோக்கங்கள் தூய்மையா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கா?
நான் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவனாதான் நான் வாழணுன்றதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கா? இப்படியெல்லாம் என்னுடைய நோக்கங்கள் இல்லாம நான் பணத்தை பெருசாக எண்ணிக்கொண்டு பணத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு பணத்தையே தேடிக்கொண்டு பணத்தை தெய்வத்தைப் போல தேவனுக்கு சமமாக வைத்துக்கொண்டு இருதயத்திலே பெருமையுள்ளவனாக இருந்து கொண்டு அசுத்த எண்ணம் உள்ளவனாக இருந்து கொண்டு சபையின் நேரங்களிலே வந்து கூடி நல்ல பாடுவதும் துதிப்பதும் ஜெபிப்பதும் சத்தமிடுவதும் காணிக்கை போடுவதும் போட்டுவிட்டு இப்படியே நான் என்னுடைய காலத்தை நான் கடத்தி கொண்டிருந்தால் சகோதரா, நாம் முடிவு காலத்திலே நாம் மிகுந்த நம்மை குறித்து நாம் வேதனைப்படுறவங்களா நாம் இருப்போம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், இன்னைக்கு என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு என்னுடைய செயல்கள் எப்படி இருந்திருக்கு, நான் செய்த செயல்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட செயல்களை செய்தேன், நான் எப்படி நடந்துகிட்டேன், என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கு, நான் என்ன பார்த்துருக்கிறேன், இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன பார்த்தேன், இன்னைக்கு ஃபுல்லா நான் எதில் என் நேரத்தை செலவு செஞ்சேன், இன்னைக்கு பேசின வார்த்தைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இன்னைக்கு என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கு. ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தை நாம் செக் பண்ணணும் சகோதரா. ஒரு நாளும் நம்முடைய உள்ளத்தை நாம் செக் பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, என்னைய விட நாளைக்கு நான் இன்னும் பெட்டரா மாறணும், நாளைய விட இன்னொரு நாளைக்கு இன்னும் பெட்டரா மாறணும். ஒரு நாளும் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களும் நோக்கங்களும் சிந்தனைகளும் இன்னும் பெட்டரா பரிசுத்தமாய் இன்னும் பரிசுத்தமாய் பெட்டரா இன்னும் அதிகமாய் நான் மாற்றப்பட்டு கொண்டிருக்கணும் சகோதரா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவனுக்கு சந்திப்பது அது ஒரு எளிது. இந்த இயற்கையை தேவன் காப்பாற்றி வழிநடத்தி ஆண்டு இவைகளெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்து இவைகளெல்லாம் நடத்தலையா? இவைகளை நடத்துகிறவர், நம்மையும் சிருஷ்டித்தவர் அவர்தானே. இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பையெல்லாம் சிருஷ்டித்த தேவன் தானே நம்மை சிருஷ்டித்தார். நம்மை கைவிட்டுருவாரா? நம்மை நடத்த அவரால் முடியாதா? நம்முடைய தேவைகளை சந்திக்க அவரால் முடியாதா? நமக்கு உதவி செய்திட முடியாதா? தேவனுக்கென்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழணும் சகோதரர். தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் தேவன் சிருஷ்டிப்பின் மூலமாக தேவனை நாம் அதிகமாய் அறிந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை தொழுது கொள்வர்களாக, தேவனே நமக்கு மேன்மையாக, தேவனே நமக்கு முக்கியமாக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இந்த பூமியில வாழ்ந்துடணும் சகோதரர். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.